இந்த பொண்ணுங்கள செக் பண்ணும்போதே இவளோட தலையில பென்சில் இருந்திருக்கும். அவ கேள்வி கேட்கும்போது, "அது என்னோட கிளாஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன பேச சொல்லி பர்மிஷன் குடுக்கலையே" அப்படின்னு இவங்க திட்டுறாங்க. ஆனா நீங்க தானே கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்ற மாரி சொல்ல, "இதுக்கப்புறம் நீ இன்வெஸ்ட்மென்ட் ரூம்லயே தனியா இரு. அதுதான் உனக்கான பனிஷ்மென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பிடுறாங்க. இவளும் இந்த ரூம்லயே அப்படியே தனிமையாவே இருந்துட்டு இருக்கிறா. எதுவுமே அப்படியே நாட்கள் போகுது. எதுவும் அவளுக்கு தர மாதிரி இல்ல. திடீர்னு பார்த்தா அவளுக்கு உடம்பு முடியாம போயிருது. அதனால டாக்டர் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு, "உனக்கு ஒண்ணும் இல்ல. நிறைய தண்ணி குடி" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. என்னது அவ்வளவுதானா அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்னு சொன்னா, "ஓ நீயே சொல்ற. இப்ப நீ டாக்டர் ஆயிட்டியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல எனக்கு பிளட்லாம் வருது" அப்படின்ற மாரி சொல்ல, தொட்டு பார்த்துட்டு, "உனக்கு ஒண்ணும் இல்ல. ஃபீவர் தான். அதனால நல்லா ரெஸ்ட் எடு" அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லிடுறாங்க. "அவ்வளவுதானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. இவளுக்கு ஃபீவர் சுத்தமா முடியல. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் "ஆமாண்டா, உங்க அம்மாவோட நம்பர் கொடு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி எழுதிட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்டாஃப் "நீ கிளம்பலாம். உன்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்ல, ஆனா இவள இந்த நிலைமையில விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது, இவங்க கால் பண்ணி கார்ட வர சொல்லி அவள கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. "இங்கேயே கடந்து தூங்கு" அப்படின்னு அவங்க போயிடுறாங்க.